ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு ஹெல்த் மிக்ஸ் பொடின்னு சொல்லலாம், கஞ்சி பொடின்னு சொல்லலாம். ரொம்ப ஹெல்த்தியானது. கை வலி, கால் வலி, முதுகு வலி, இடுப்பு வலி, அந்த மாதிரி எந்த வலிகளும் வராமல் இருக்க ரொம்ப எதிர்ப்பு சக்தி இருக்கக்கூடிய ஒரு கஞ்சி பொடி பண்ணலாம். அதுக்கு ப்ரீமிக்ஸ் பொடிக்கு ஒரு கடாயில் 1 கப்பு கேழ்வரகு எடுத்துக்கலாம். அது நல்லா வறுத்துக்கலாம். நம்ம கேழ்வரகை வறுத்தாச்சு. இப்போ இதை வேற ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். இப்போ மறுபடியும் அதே பேனில் கருப்பு உளுந்து இருக்கு இல்லையா, அது 1 கப் எடுத்துக்கலாம். நீங்கள் கேழ்வரகு எதில் எடுக்கிறீங்களோ அதே அளவு கருப்பு உளுந்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு சப்போஸ் உங்கள்கிட்ட கருப்பு உளுந்து இல்லைன்னா வெள்ளை உளுந்து கூட போட்டுக்கலாம். பட் ஆனால் வெள்ளை உளுந்தோட கருப்பு உளுந்து இன்னும் ரொம்ப ஹெல்த்தியானது. அதில் இது உடைச்ச கருப்பு உளுந்து. இதையும் நல்லா வறுத்துக்கலாம். உளுந்தையும் வறுத்தாச்சு. நல்லா கொஞ்சம் லைட்டாக கலர் மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ இதையும் எடுத்து வேற ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நம்ம வறுத்து வச்சதை தட்டில் போட்டிருக்கோம் இல்லையா, இப்போ இதில் சுக்கு இருக்கு இல்லையா, சுக்கு ஒரு சின்ன துண்டு, அப்புறம் ஏலக்காய் ஒரு 3. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வரலாம் ஆறணுன்னு. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கேழ்வரகு கருப்பு உளுந்தே கேழ்வரகு கருப்பு உளுந்து ஏலக்காய் சுக்கு இது எல்லாத்தையும் நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை ஜெலிச்சு வைக்கணும்னு அவசியம் இல்லை. இதை அப்படியே எடுத்து ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோன்னா நம்மளோட ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கஞ்சி ப்ரீமிக்ஸ் பொடி ரெடி ஆகிடும். இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம பாக்ஸில் போட்டு வச்சிட்டோன்னா நம்மளுக்கு தேவைப்படும் போது எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ போட்டு நம்ம ஒரு கஞ்சி ரெடி பண்ணிடலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீமிக்ஸ் எப்படி போட்டு கஞ்சி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு கிண்ணத்தில் ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் நம்ம 1 ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கலக்கிக்கலாம். கலக்கிட்டு கட்டிகள் இல்லாமல் நல்லா கலக்கிக்கலாம். நல்லா கலக்கி இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. கொதிக்கிட்டோம். இதை நல்லா கலக்கி விட்டோன்னா நல்லா கொதிச்சு ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே ரெடி ஆகிடும். கொதிச்சிச்சு பாருங்க, நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்மளுக்கு இனிப்புக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நாட்டு சக்கரை போட்டுக்கிறேன். நான் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அவங்கவுங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அவ்வளோக்கு போட்டுக்கலாம். ஸோ இதை நல்லா கலக்கி ஆற வச்சு குடித்தோன்னா நம்மளோட ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கஞ்சி ரெடி ஆகிடும். இதுங்க டயட்டு கூட இதை நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். கீப் சப்போர்ட்டிங் மை சேனல், கீப் வாட்சிங் மை ஃபுல் வீடியோஸ். எவ்வளோக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ என்கரேஜிங்காக இருக்கும், சப்போர்ட்டிங்காக இருக்கும். புது ரெசிபிஸ் போட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதோட அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். டாட்டா பாபா ஃப்ரெண்ட்ஸ்.